இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் மாவட்ட எஸ்பி அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். நெல்லை நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களிடம் எஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெய்சிங். மாவட்ட எஸ்பி மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பகிரப்பட்டு வருகிறது, மக்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கு? நிச்சயமாக தனலட்சுமி, நெல்லை மாவட்டம் அந்த நாங்குநேரி அருகில் உள்ள பெரும்பத்து கிராமத்தில் ஜான் மற்றும் வடமாநில கூலி தொழிலாளி ஆகிய 2 பேர் நேற்று இரவு மிகவும் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேருக்கும் வெட்டுக்காயம் ஏற்பட்டு படுகாயமடைந்து அரசு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டு அவர்களும் தீவிர சிகிச்சை பிரிவில் ஈடுபட்டு மருத்துவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் காவல்துறையினரும் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிற 6 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நெல்லை மாவட்டம் இந்த நாங்குநேரி அருகே உள்ள நாங்குநேரி அருகே உள்ள அந்த பெரும்பத்து கிராமத்துல இரவுல டீக்கடை அருகே அந்த 3 பைக்கில் அந்த 9 பேர் கொண்ட அந்த கும்பல் அப்பாவி பொதுமக்கள் மீது சரமாரியாக அரிவாள் வெட்டு நடத்தியிருக்கிறது. இதில் 2 பேர் பரிதாபமாக நேற்று என்ன பண்ணாங்கன்னா இறந்துட்டார்கள். இந்த கும்பலை பிடிக்க அந்த 3 தனிப்படை போலீசாரும் வலைவீசி தேடி வருகிறார்கள். இந்த பதற்றத்தை தணிக்க அந்த நாங்குநேரி ஏர்வாடி பாதையில் பேருந்து போக்குவரத்தை போலீசார் நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த நாங்குநேரி பெரும்பத்து பகுதி எப்போதும் பரபரப்பாக காணப்படுகின்ற ஒரு பகுதி. அங்குள்ள டீ கடையில தான் நேற்று சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது திடீரென 3 மோட்டார் சைக்கிள்களில் 9 பேர் கொண்ட அந்த மர்ம கும்பல் அங்கு வந்திருக்கிறது. அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கும்பல் அங்கு நின்று அப்பாவி பொதுமக்களை சரமாரியாக வெட்ட தொடங்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பெட்ரோல் குண்டு வீச்சும் நடத்தியிருக்கிறது. இதை சற்றும் எதிர்பாராத அந்த மக்கள் உயிர் பிழைக்க நாலாபுரமும் சிதறி ஓடி இருக்கிறார்கள். எனினும் அந்த கும்பல் கண்மூடித்தனமாக வெட்டியதில் அப்பாவி மக்கள் 2 பேர் அந்த இரத்த வெள்ளத்துல சரிந்து இறந்து விட்டனர். இந்த ஈவு இறக்கமற்ற அந்த தாக்குதல் அந்த பெரும்பத்து இந்திரா காலனியை சேர்ந்த ஜான் மற்றும் பெயர் தெரியாத அந்த வடமாநில செங்கல் சூளை தொழிலாளி ஆகிய 2 பேருக்கும் உடலில் பலத்த வெட்டுக்காயம் விழுந்திருக்கிறது. ரத்தம் அதிக அளவில் வெளியேறதால் அவர்கள் இருவருமே சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்திருக்கிறார்கள். மேலும் இந்த இரத்தவெறி அடகாத இந்த கும்பல் அந்த அப்பாவி பொதுமக்களை வெட்டிவிட்டு நவீன் தேவர் வாழ்க என சத்தமாக கூச்சலிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் புளியங்குளம் அருகே தப்பி செல்லும் போது எதிரே பைக்கில் வந்த சுப்பிரமணியன் மகன் சசிகுமார் என்பவரையும் வழிமறித்து அரிவாளால் தாக்கியிருக்கிறார்கள். பின்னர் அவரது பைக்கையும் பறித்து கொண்டு இவர்கள் அந்த கும்பல் 9 பேர் கொண்ட கும்பல் தப்பியோடி இருக்கிறார்கள். படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு நெல்லை அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இப்படி இந்த சம்பவமானது நேற்று மிக கொடூரமான முறையில அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. மது போதையில கஞ்சா போதையிலும் இந்த சம்பவம் நடத்தப்பட்டதா, இல்லை என்றால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலா என்ற 2 கோணத்திலும் காவல்துறையினர் தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளையும் தேடி வருகிறார்கள். அதே நேரம் 6 பேரை அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறி 6 பேரையும் பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில இந்த பெரும்பத்து கிராமத்துல பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த அப்பகுதி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள அந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பெண் போலீஸ்காரர்களுக்கும் கிராமத்தில் உள்ள அந்த பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளவும் ஏற்பட்டது. மேலும் அப்பகுதியில் தற்போது வரை போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த நாங்குநேரியிலிருந்து ஏர்வாடி செல்லக்கூடிய பகுதியில் உள்ள அனைத்து போக்குவரத்துமே தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் இதனால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டிருந்தாலும் கிராம மக்கள் தங்களுடைய இறந்தவர்களுக்கும் காயம்பட்டவர்களுக்கும் தற்பொழுது மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும், குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் வெகுண்டெழுந்து சாலை மறியலில் ஈடுபட்டுகிற அந்த காட்சிகள் நம்மால் காண முடிந்தது. தடுப்புக்காக வைக்கப்பட்ட அந்த பேரிகார்டுகளையும் எடுத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. உடனடியாக அங்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் பொதுமக்கள் மத்தியில பேச்சுவார்த்தை நடத்தினார். பொதுமக்களுமே
இந்த கொலையில் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களை வலியுறுத்துகிறோம் என்று பிரசன்னகுமாரிடமும் கூறியிருக்கிறார்கள். அவரும் தற்பொழுது நாங்கள் 6 பேரை பிடித்து நாங்கள் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறோம். மீதமுள்ள குற்றவாளிகள் உடனடியாக பிடிப்போம், சாலை மறியலை கைவிடுங்கள், நாங்கள் நிச்சயமாக குற்றவாளிகளை விரைந்து பிடிப்போம் என்று உறுதியளித்ததின் பேர்ல பொதுமக்கள் சாலை மறியலில் கைவிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த இரட்டை கொலை சம்பவம் மற்றும் 5 பேர் படுகாயமடைந்த சம்பவம், இந்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சி.